கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணையாக கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தை ஒரு வருடத்தில் நவீனமயப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதற்கு இணையாக நாடளாவிய ரீதியில் 50 பிரதான பேருந்து நிலையங்களை நவீனமயப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இந்த வேலை திட்டத்திற்கு விமானப்படையின் ஆதரவும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் உணவகம், ஓய்வறை, டிக்கெட் கவுண்டர்கள், நிர்வாக பிரிவு, செயற்பாட்டு அறை மற்றும் சாரதிகள் தங்குமிடம் ஆகியவற்றை நவீனமயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஹெக்டேயர் 1.42 நிலப்பரப்புடன் கூடிய மத்திய பேருந்து நிலையம் 1964 ஆண்டில் தொடங்கப்பட்டதுடன் தினசரி 1500 தொடக்கம் 2000 வரையிலான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பாக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த, விமானப்படையின் சிரேஷ்ட அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.